தனக்கு உதவி செய்தவங்களை கடைசி வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் மறந்ததே கிடையாதுங்க. அதுக்கு யாருக்கும் தெரியாத ஒரு அரிய நிகழ்வை நான் சொல்கிறேன். 1925 காலகட்டங்களில் குடந்தையில் சாரங்கபாணி கீழத்தெருவில் ஒரு சின்ன வீட்டில் அம்மா அக்கா அண்ணனோட எம்ஜிஆர் ஒண்டி கொடுத்தன இருக்கிறாருங்க. அந்த சமயத்தில் அம்மா தான் வீட்டு வேலைகள்லாம் செஞ்சு இவங்களை காப்பாற்றுறாங்க. ஒரு நாள் எம்ஜிஆரை கூட்டு ₹1 கையில் கொடுத்து போய் 5 படி அரிசி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காலகட்டத்தில் ₹1க்கு 5 படி அரிசி. இவரும் கடத்தருவுக்கு போகிறாரு. ஆனால் விலை ஏற்றம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 படி அரிசி ₹1.25 அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ கடைக்காரர்கிட்ட போயிட்டு எம்ஜிஆர் கேட்ட உடனே, தம்பி படி 4 விலை ஏறிடுச்சு, இன்னும் 4 கொடு, மொத்தம் ₹1.25 அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எம்ஜிஆர் நேர்மையாக அவர்கிட்ட அந்த வயசுலையும், இல்லைங்கய்யா எங்கள் அம்மா என்கிட்ட ₹1 தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 4 படி அரிசி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் கடைக்காரர், நீ தெரிஞ்ச புள்ள தானே தம்பி, நீ காலனா அப்புறமா கொடு, இப்போதைக்கு அரிசியை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் எம்ஜிஆர் ஒத்துக்கலை. அந்த ₹1க்கு 4 படி அரிசி வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. இந்த நிகழ்வு நடந்த பிறகு வருடங்கள் உருண்டோடுதுங்க. தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சராக நம்முடைய எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வராரு. அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா அதே குடந்தை ராமசாமி கோயில் அருகில் ஒரு பொதுக்கூட்டத்தை போடுறாங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் இருந்து எம்ஜிஆர் கவனிக்கிறாரு. தூரத்தில் ஒரு தொண்டனா அந்த அரிசி கடைக்காரர் நிற்கிறாரு. அப்போ அவர் எம்ஜிஆருடைய கட்சியில் ஒரு வார்டு உறுப்பினரும் கூட. ஆனால் எம்ஜிஆரை பற்றியோ இந்த நிகழ்வுகளை பற்றியோ அவருக்கு எதுவுமே தெரியாது. திடீர்னு அவரை பார்த்து எம்ஜிஆர் மேடைக்கு வர சொல்கிறாரு. அவருக்கு ஒரே உற்சாகம், ஒரு ஆச்சரியம். என்ன தலைவர் நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னு அரிசி கடைக்காரர் மேலே ஏறி ஓடுறாரு. போன உடனே எம்ஜிஆர் கட்டுப்பிடிச்சு அவருக்கு ஒரு பொன்னாடையை போர்த்தி மரியாதை செய்கிறாரு. மொத்த கூட்டமும் அதிசயமாக பார்க்குது. அப்போ தான் ஒலிபெருக்கில் வந்து எம்ஜிஆர் சொல்கிறாரு, உதவி செய்தவர்களை எப்போதும் நான் மறந்ததே இல்லை அப்படின்ட்டு 1925 நடந்த அந்த கதையை அந்த மக்கள் கிட்ட சொல்கிறாருங்க. அப்போ தான் ஒட்டுமொத்த மக்களும் இப்படியும் ஒரு தலைவனா அப்படின்னு எழுந்து நின்று கைத்தட்டுறாங்க. அந்த அரிசி கடைக்காரர் ஆனந்த கண்ணீர் வடிச்சாருங்க. இதுதாங்க நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இதை போன்ற பல 100க்கும் மேற்பட்ட பதிவுகளை பார்த்து ரசிக்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.